நல்லவர். ஆகவே இந்த 5வது மாதத்தில், இந்த மே மாதம், இந்த 4ஆம் நாளிலும், இந்த கர்த்தருடைய நாளிலே, இந்த முதல் ஆராதனையிலே இந்த பரிசுத்தவான்களில் பங்கு பெற்ற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். இந்த 5வது மாதத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. 5வது மாதத்தில் ஆண்டவரே, நீர் என்ன வார்த்தையை சபைக்கு, உடைய பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு நீ தருகிறீரப்பா என்று சொல்லி ஜெபித்து ஆயத்தப்படுத்தின பொழுது தேவன் இந்த வார்த்தையை தந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. சேர்ல உட்காந்துருங்க எல்லாரும். சத்தம் பத்தாது. ஆம்பளைங்கெல்லாம் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. வரமாட்டேங்குது வார்த்தை. வீட்லயும் வரமாட்டேங்குது, வெளியிலையும் வரமாட்டேங்குது, சபையிலையும் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாலிபர்கள் சத்தமா சொல்லுங்க. இப்படி வரணும். இப்பதான் வாலிபர்லாம் மாறி இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் சொல்லுங்க. தாய்மாரி சகோதரிலாம் நாங்க என்னையா பண்ண, நாங்க இருக்க 4 பேருக்கு எங்க சவுண்ட் இவ்வளவுதானே வரும். அது உண்மைதான். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவரும், the spirit also helpeth our infirmities and weakness. Hallelujah. But the spirit himself intercession for us. உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டு அபிஷேகத்தினுடைய ஆண்டு, விடுதலையின் ஆண்டாக தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களாமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உதவி செய்கிறார். யார் உதவி செய்கிறது? ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா நமது பலவீனங்களிலே, இதிலே பலவீனம், நமது பலவீனம், அவர் இன்ஃபர்மிட்டிஸ், இன்னொரு வார்த்தை வீக்னஸ். இந்த இன்ஃபர்மிட்டிஸ், வீக்னஸ் அப்படின்னு சொன்னா தளர்ந்து போய் உடல் தளர்ச்சியாக, அல்லது வலிமை இல்லாம, வலு குறைவாக, அல்லது பலவீனம், அல்லது மெலிந்த நிலைமையிலே, இப்படிப்பட்ட பல வார்த்தைகள் வருகிறது இந்த வார்த்தைக்கு. ஆமென் சொல்லுங்களாமே. ஸ்தோத்திரம். வீக் இன் ஹெல்த் ஆர் பாடி. பொதுவா நம்ம பலவீனம் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வார்த்தையை கொடுத்த உடனே நான் நினைச்சேன் வெறும் சரீரத்தில் உள்ளதான பலவீனத்தை பத்தி தான் இங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த செய்தியை ஜெபத்தோடு ஆயத்தப்படுத்தும் பொழுதுதான் தெரிகிறது, வெறும் சரீர பலவீனம் மாத்திரமல்ல, அதை விட இன்னும் முக்கியமான ஒரு பலவீனத்தை குறித்து இந்த பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வீக்னஸ் அப்படின்னு சொன்னாலே பொதுவா நாம ஜெனரல் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவான பலவீனம். அப்புறம் ஸ்பெசிபிக் வீக்னஸ், ஒரு குறிப்பிட்ட இதில் ஒரு பலவீனமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் என் கால் பலவீனமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் இருக்குது. அப்போ வலு குறைவு, பலன் இல்லாமை, வலிமை இன்மை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
அப்ப வெறும் நம்ம சரீர பலவீனத்தையா இங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தோத்திரம் அதுவல்ல. பவுல் சொன்னது வேற மேட்டர். அலையிலே சொல்லுங்க அலையிலோயா. வேறொரு சத்தியத்தை அவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமே. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். சிலர் நல்லா வாய் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நல்லா வாய் பேசுவாங்க. ஆனா ஒரு காரியத்தை சொல்லும்போது என்னால முடியல அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயை கொடுத்த சாமி எனக்கு வலுவ கொடுக்கலையா. எல்லாம் சொல்லுங்க, வாயை கொடுத்த சாமி எனக்கு வலுவ கொடுக்கல. எங்க அம்மா அடிக்கடி இந்த பழமொழியை சொல்லுவாங்க. வாய் பேசுறவர் பேசிக்கொண்டு எனக்கு அது முடியல, இது முடியல, எப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்றார். நிறைய பேர் சிரிப்பே வர மாட்டேங்குது. 6 மணி மாதிரியே இருக்காதுங்க. சொல்லுங்க. தேவன் நல்லவராம. அப்படியானால் நமது பலவீனங்களிலே ஆவியான நமக்கு உதவி செய்கிறான்னா அது அந்த என்ன பலவீனங்கள்? எதை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார்? ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஆசியா கண்டம் முழுவதையும் சுவிசேஷத்தினால் நிரப்பின மிகப்பெரிய அப்போஸ்தலன். இந்த பவுலை போன்ற அப்போஸ்தலன் தோத்திரம் இன்றைக்கு வரைக்கும் எழுமனதே கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லலாமே. அவ்வளவு கிரியைகளை கர்த்தர் அவர் மூலமாய் நடப்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ரைசலாம். அப்படிப்பட்டவர் வெறும் சரீரத்தை மட்டுமா, பிசிக்கல் வீக்னஸ் மட்டுமா அவர் பேசியிருப்பார்? அதுதான் இல்லைங்க. ஆமென் சொல்லுங்களாமே. நான் அப்படிதான் நினைச்ச இந்த வார்த்தை கொடுத்தவனே. நம்ம சரீரத்தில் எவ்வளோ பலவீனத்தோட ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், என் உடம்புல எந்த ஒரு பலவீனமே எனக்கு இல்லை, நான் எல்லாத்துக்குமே நான் தெம்பா இருக்கிறேன்னு சொல்றாங்க. மட்டும் உலகத்தை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ற கேள்வியை கேட்டு புரிஞ்சு, எனக்கு என் சரீரத்துல எந்த பலவீனமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க விசுவாசத்துல அப்படிங்கிறதா கிடையாது. பிசிக்கலா நான் சொல்றேன். ஹலோ விசுவாசத்துலதான் எல்லாம் நீதிமானாவாங்க. விசுவாசத்துலதான் பலசாலி. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால என்ன எல்லாத்தையும் செய்ய எனக்கு இது விசுவாசம். நாட் a faith, only physical. நான் சொல்றது வெறும் சரீரத்துல மட்டும். இப்ப சொல்லுங்க, என் சரீரத்துல எந்த ஒரு பலவீனமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. பொதுவா பலவீனம் என்பது ஓல்ட் ஏஜ், வயசு ஆனவங்களுக்கு தான் அந்த பலவீனம் என்ன செய்யும், பொதுவா வரும். ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளைக்கே என்ன பண்ணிடுச்சு, பலவீனம் வந்துருச்சு. வாலிபர்களுக்கே வந்துருச்சு. கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று ஆராதிங்கன்னா லவக்குன்னு உக்காந்துக்குது, முடியல, காலில் ஸ்ட்ரென்த் இல்லை. இது சரீர பலவீனமாக. அப்படியானால் இங்கே பவுல் சொல்லுகிற இந்த காரியம் என்ன பலவீனங்க? அந்த பலவீனத்தை குறித்து நாம அடுத்த வாரம் தியானிப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்திலே குறிப்பாக இந்த பலவீனம் என்பது எதை இந்த பவுல் மென்ஷன் பண்ணுகிறார் என்று சொன்னால், இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும், வினோதமா இருக்கும். ஆனா இந்த வசனம் நமக்கு நல்ல ஃபேவரட்டான வசனம். ஆவியானவர் நமக்காக உதவி செய்கிறாரு, நமக்காக பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் பண்ணுகிறார் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதான ஒரு வசனம். நாம அதை ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சரீரத்துல பலவீனம் இருக்கு, அதைத்தான் நாம நினைச்சு ஜெபமிட்டே இருந்திருப்போம். பவுல் சொல்லுவது சரீர பலவீனம் அல்ல, வேற ஒரு பலவீனம். அது என்னவென்று சொன்னால் பாவம் என்ற மாம்ச பலவீனம். எல்லாம் சொல்லுங்க, என்ன பலவீனம்? பாவம் என்ற the weakness of the flesh, sin. இதைத்தான் இந்த 26 வசனத்திலே பவுல் இந்த ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். அப்படின்னு சொன்னீங்களாமே. ஏனென்றால் இந்த ரோமாபுரியார்கள், ரோமர்கள் எல்லாமே மாம்ச பலம் படைத்தவர்கள். என்ன பலம் படைத்தவங்க? ரோமர்கள் என்று சொன்னால் இரும்பை போன்றவர்கள். அப்படிப்பட்ட இரும்பை போன்ற இருந்த அந்த ரோமாபுரியில தான் இந்த பவுல் போய்
வீட்டு காவலில வைத்திருந்த பொழுது அங்கே அந்த வீட்டு காவலில் இருந்தும் ஆண்டுடைய சுவிசேஷத்தை இந்த பவுல் அறிவித்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது கடைசி வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டது வாசிக்க வேண்டாம். அதன் மூலமா ஏற்படுத்தப்பட்டதான் ரோமாபுரியில ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை. அல்லேலூயா. இன்னைக்கு ரோம் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிற அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தன்னுடைய கையில வைத்திருக்கிறது போப்பாண்டவர் என்கிற அந்த ஒரு அதிகாரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனா அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலேயே பவுல் மூலமாக ஒரு ஆவிக்குரிய பெந்தெகோஸ்தே சபை ரோமாபுரியில ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசிகளுக்கு தான் அந்த நிருபத்தை எழுதும் பொழுது அந்த ரோம நிருபத்தில் நீங்க ஃபுல்லா வாசி பார்த்தீங்கன்னா மாம்சம் ஆவி, ஆவி மாம்சம், திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஏன்னா இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நாங்க மாம்சத்துல பலசாலிகளா இருக்கிறோம், நாங்க மாம்சத்துல ரொம்ப தைரியசாலி, எங்களை எதிர்கொள்வதற்கு நாங்களா இரும்பை போன்றவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விசுவாசிகளுக்கு இல்லப்பா, நீ மாம்ச பலத்தை நீ நம்பிட்டு இருக்கிற, நோ, இதை விட மாம்சத்துல ஒரு பலவீனம் இருக்கிறது, பாவம் என்கிற அந்த மாம்ச பலவீனம். நல்ல வலதுக்கு வைத்து எல்லாமே சொல்லுங்க. ஆமென். இதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணுகிறார். அதே 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 8:3. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. நான் இந்த செய்தியை நேற்று நைட்ல இருந்து தியானிக்கும்போது ஒன்னும் பிடிபடவே இல்லை. எதுக்கு மனுஷன் இப்படி எழுதி வச்சிருக்கிறாருன்னு. அல்லேலூயா. அப்புறம் அந்த ரோம நிறுவத்தை ஃபுல்லா அப்படியே ஓரலா அப்படியே வாசித்து தியானிக்கும் பொழுதுதான் பிடிபட்டது. அல்லேலூயா. மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த பாவ மாம்சத்தின் சாயலாக இருந்த நம்மை பாவத்தை போக்கும் வழியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. நம்முடைய இந்த பாவ சரீரத்தை மேற்கொள்வதற்காகத்தான் இயேசு தன்னுடைய சரீரத்திலே உலகத்துடைய எல்லா பாவத்தையும் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருந்த ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இன்னும் நிறைய வசனங்கள் அதுல இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. 19:20 அதே அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரே மனுஷனாலே பாவம், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாருக்குடைய பாவம் வந்துவிட்டது. அந்த ஒரே மனுஷன் யார்? யாருங்க? ஒரே மனுஷன் யாரு? ஆதாமு. ஸ்தோத்திரம். ஆதாமு செஞ்சாலும் அதுதான், ஏவாள் செஞ்சாலும் அதுதான். அவன் ஆதாமுக்குள்ள இருந்து வந்தவதான் யாரு? ஏவாள். என்ன வாளு? ஏவாள். ஏவாள். ஸ்தோத்திரம். அந்த ஒரே மனுஷன் என்பது, ஏன்னா மனுஷனுக்குள்ள ஆணுக்குள்ளதான் ஆண்டவர் பெண்ணை வைத்திருக்கிறார். ஆமென். உலகத்துல சொல்லுவாங்க மேல் ஃபீமேல். என்னது?
பெண்களை பாராட்டுவதற்காக அந்த வார்த்தையில் அர்த்தம் சொல்லுவாங்க. ஐயா, நீ எனக்குள்ளதையா நீ இருக்கிற ஃபீமேல். என்ன மேலு? அது உலகத்தின் பிரகாரமா ஒருவேளை சரியா தோணலாம். வேதத்தின்படி ஒரு ஆணுக்குள்ளதான் ஒரு பெண் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆணைத்தான் ஆண்டவர் முதல் மனுஷனாக, முதல் தலையாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லலாமே. அப்ப அந்த ஒரே மனுஷனாலே பாவம், கீழ்ப்படியாமைகள் வந்தது. ஆனபடியினாலே அந்த பாவ சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த ரோமர்ல 3ஆம் அதிகாரம் 23-24 இதெல்லாம் நம்ம வாசித்து முடிக்கும் போது தெரியும். அந்த 8ஆம் அதிகாரம் 26 வசனம் எதற்காக எழுதினார்னு. இலவசமாய் 3ஆம் அதிகாரம் 23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். போதும் கவனி. பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து, ஒரே மனுஷனுடைய பாவம் கீழ்ப்படியாமை எல்லாருடைய அந்த பாவத்தை கொண்டு வந்து விட்டது. ஆமென் சொல்லலாமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல இந்த பாவம் பாவம் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 7-8 நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருத்தன் தியாகம் பண்ணி மரிப்பான். கெட்டவனுக்காக யாராவது மரிப்பாங்களா? மரிக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லலாமே. தோத்திரம். ஆனா நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரே மனுஷனாலே வந்த அந்த பாவம் கீழ்ப்படியாமை எல்லாருக்குள்ளேயே வந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சரீரமானது பாவ சரீரமாய் மாறிவிட்டது. என்ன சரீரமா மாறிவிட்டது? சொல்லுங்க எல்லாரும். பாவ சரீரமாக, சின்ஃபுல் பாடியாக அது மாறிடுச்சு. தோத்திரம். அந்த பாவ சரீரமானது அது எப்படிப்பட்ட ஒரு மாம்சமாய் மாறிவிட்டதுன்னா 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. 11-12 வசனம். 6, 11, 12 அப்படியே நீங்களும் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா. ஒரே மனுஷனாலே பாவம், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த சரீரம் என்ன சரீரமாய் மாற்றப்பட்டு விட்டது? பாவ சரீரமாய் மாறிடுச்சு. அந்த சரீரமானது எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா சாவுக்கு ஏதுவான சரீரமாய் மாறிவிட்டது. என்ன சரீரம்? என்ன சரீரம்? சொல்லுங்க சத்தமா. இல்ல சத்தமா சொல்லுங்க. சாவுன்னு சொன்னா பயமா வருதா? சொல்லுங்க. ஒரு நாள் பிறந்த அந்த ஒரு நாள் எல்லாரும் மரிக்கத்தானே செய்யணும். அந்த மரணம் அல்ல. இங்க பவுல் சொல்லுகிற இந்த சாவு என்பது சரீர மரணம் அல்ல. ராமே சொல்லுங்களாமே. ஸ்தோத்திரம். அது என்ன மரணம்? ஆத்தும மரணம். என்ன மரணம்? அது ஆத்தும மரணம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போ இந்த பாவத்தினாலே கீழ்ப்படியாமையினாலே பாவமாக்கப்பட்ட இந்த சரீரம், இந்த சரீரத்தை சாவுக்கு ஏதுவாக அது நம்ம என்ன செய்கிறது? அதை கொண்டு போய் விடுகிறது. ஆமென். அதுதான் அந்த வேதத்தினுடைய உண்மை என்பதை நாம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் சாகத்தானே போறோம்.
ஸ்தோத்திரம். இந்த சாவுக்கு எதுவான சரீரம் எது மண்ணுக்கு தானே போக போகுது, அதுவல்ல. ஸ்தோத்திரம். அதுதான் தொடர்ந்து அந்த 6ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு பாருங்க. 6ஆம் அதிகாரம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக 6:22, 23. 6ஆம் அதிகாரம் 22, 23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒரே மனுஷனாலே பாவம், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த சரீரம், தேவ சாயல படைக்கப்பட்ட சரீரம், இது என்ன சரீரமா இப்ப மாறிவிட்டது? எல்லாம் சொல்லுங்க, என்ன சரீரமா மாறிடுச்சு? எல்லாம் சொல்லுங்க எல்லாரும், என்ன சரீரமா மாறிடுச்சு? பாவ சரீரமா மாறிடுச்சு. இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இருக்கு, வேறு வழி இல்லை. இதெல்லாம் சொன்னா தான் 8:26 விளக்கம் நமக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவசால படைக்கப்பட்ட சரீரம் பாவம் கீழ்ப்படியாம உள்ள வந்த உடனே அது பாவ சரீரமாய் மாறிவிட்டது. அது சாவுக்கு ஏதுவான சரீரமாய் மாறிவிட்டது. அதனுடைய பலன் என்னது? பாவத்தின் சம்பளம் சொல்லுங்க, மரணம். இன்னைக்கு வேலைக்கு போய் இருக்கிறவங்களுக்கு வார கடைசியிலையோ அல்லது மாச கடைசியிலையோ அல்லது 1ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ஊதியத்துக்கு என்னது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அல்லது சம்பளம் அல்லது பென்ஷன் வருமானம் எல்லாருக்குமே கிடைக்கும். ராமே சொல்லுங்க. ராமே சம்பாதிக்கிற எல்லாரும் வலதத்தை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. பென்ஷன் வாங்குறவங்களும் முதற்கொண்டு கை வைத்து அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 ரூபாய் பென்ஷன் வாங்கலாம் நீங்களும், அது ஒரு சம்பளம் தான் அவங்களுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாய் இருந்தாலும் 2000 ரூபாய் இருந்தாலும் அது ஒரு உங்களுக்கு, அது ஒரு சம்பளம், அது ஒரு வருமானம் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனா பாவத்துக்குரிய சம்பளம் என்னது? அது மரணம். அந்த மரணம் என்பது எதை குறிக்கிறது? ஸ்தோத்திரம். வெறும் சரீர மரணம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது ஆத்மீக மரணம். என்ன மரணம்? ஆத்ம மரணம். அதனால ஆண்டவர் இயேசு அவர் மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். எல்லாமே சொல்லுங்களாமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர். இப்ப நல்லா கவனிங்க. ஒரே மனுஷனாலே பாவம், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த சரீரம் பாவமாக்கப்பட்டது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அது என்னன்னா ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிற அந்த அத்தாரிட்டி நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு மாத்திரம் தான் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி இந்த பாவ சரீரம், பாவ சுபாவம் உள்ள இந்த சரீரம், அதைத்தான் இங்கே பவுல் மென்ஷன் பண்றாரு. தொடர்ந்து இப்ப 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அந்த பாவத்தினுடைய சரீரத்துடைய வெளிப்பாடு என்ன? 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எல்லாருமே சொல்லுங்களாமே. இப்ப இந்த மாம்சத்துடைய பாவத்துடைய வெளிப்பாடு அது நம்முடைய சிந்தையில என்ன செய்யும்? வெளிப்படுகிற நம்முடைய எண்ணங்களிலே வெளிப்படுகிறது. இந்த மாம்ச சிந்தை நம்மை மரணத்தினராய் கொண்டு போகிறது. அடுத்து ஒன்னுடைய வெளிப்பாடு என்னன்னா, அதே 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிற
திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எல்லாருமே சொல்லுங்களாமே. சிந்தை, நம்முடைய சிந்தையில அந்த மாம்ச சிந்தையில வெளிப்பாடு. அடுத்து அடிமைத்தனம், இந்த சரீரத்தினுடைய அடிமைத்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விட முடியாத காரியங்கள். ஆமே. இப்படி நான் நினைக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறையா, இப்படி நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் என்னது? அடிமைத்தனம். ஆமே. என்னத்தனம்? என்னதனம்? என்னதனம்? சொல்லுதனம். அதுதான் அடிமைத்தனம். பேசலாம். இந்த அடிமைத்தனம் இந்த மாம்சத்திலிருந்து என்ன செய்யும்? அது வெளிப்படுது. பேசலாம். கர்த்தர் நல்லவர். அநேக நேரத்தினுடைய வாழ்க்கையிலே நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இப்படி நான் சிந்திக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே. இந்த மாம்சம் என்னை படாத பாடு படித்துக் கொண்டே இருக்கிறதே. இந்த மாம்சத்திலே நான் போராடி கொண்டே இருக்கிறேனே. அதான் நேற்று நாம தியானித்த வசனத்தில் அந்த கலாத்தின் நிருபத்திலே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமா என்ன செய்கிறதா? போராடுது, இச்சித்து கொண்டே இருக்கிறது. மாம்சம் இந்த பக்கம் இருக்குது, ஆவியானவர் இந்த பக்கம் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். மாம்சம் என்ன செய்யுது? போ போ, அவங்க பேசுறாங்க, நல்லா நீ பேசு, நல்லா என்ன செய், குஸ்தி போடு, சண்டை போடு. ஸ்தோத்திரம். அவங்க உன்னை பகைக்கிறாங்க பாரு, நீ பகையிலே வாழு அப்படின்னு மாம்சம் என்ன செய்யுது? அப்படியே இழுக்குது. இந்த ஆவியானவர் மகளே வேண்டாமா, ஆவிய மகளே வேண்டாம், இந்த பகையை விட்டு தள்ளு, வேண்டாம் சண்டை போட வேண்டாம், விரோதம் வேண்டாம், பகை வேண்டாம் அப்படின்னு ஆவியான இந்த பக்கம் என்ன பண்ற? நம்மளை இழுக்கிறாரு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்றாரு. ரோமர் 7ஆம் அதிகாரம் கொஞ்சம் ரிவர்ஸ்ல வரும்போது 15ஆம் வசனத்திலிருந்து 17 படி அவர் சொல்றாரு பாருங்க. ரோமர் 7:15-17. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நல்லா கவனிங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. எல்லாம் சொல்லுங்க. நான் பேசுறது எனக்கே பிடிக்கல. சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நான் சிந்திக்கிறது எனக்கே பிடிக்கல, நான் நடக்கிறது எனக்கே என்ன செய்யல, பிடிக்கல. நான் வெறுக்கிறதான் என்ன செய்யறேன், நான் செய்யறேன். ஆண்டவர் வெறுக்கிறதான் நான் பேசுறேன், ஆண்டவர் வெறுக்கிறதான் நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன். அது காரணம் என்ன? நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற, சொல்லுங்க எல்லாரும். அப்ப இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? பாவ சரீரம். எல்லாம் சொல்லுங்க. பாவம் என்ற அந்த மாம்ச பலவீனம். ஆமென் சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த அடிமைத்தனம், இந்த மாம்ச சிந்தை, இதெல்லாமே இந்த சரீர சம்பந்தப்பட்டதான காரியங்கள். அதே 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து அடுத்த பகுதி நம்ம வருவோம். 7:28. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? எல்லாம் சொல்லுங்க. நிர்பந்தமான மனுஷன் நான். என்ன சொல்லுங்க? நிர்பந்தமான மனுஷனா என்ன அர்த்தம் சொல்லுங்க. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது முழுங்கவும் முடியாம, கக்கவும் முடியாம, அதாவது ஒரு மதில் மேல் உள்ள பூனையை போல
ஐயோ என்ன பண்றது, ஏது பண்றது. ஓ ரிச் மேன் டெட் ஹயா, நிர்பந்தமான, தமிழ்ல சரியான வார்த்தை என்ன வேற என்னுடைய பார்க்கலாம், இதுக்கு நான் டிரான்ஸ்லேட்ல பார்க்கல. நிர்பந்தமான மனுஷன் தான், துர்பாக்கியமா இருக்கிறேன் அல்லது உதவாக்கரையா போல நான் இருக்கிறேன், என்ன பண்றதுன்னு என்னால தெரியல, என்னால முடியல. அதுதான் அந்த நிர்பந்தமான மனுஷன். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரே மனுஷனாலே பாவம், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தபடினாலே இந்த சரீரம் பாவ சரீரமாய் மாறினது. பாவ சரீரமாய் மாறினால இந்த பாவ சரீரத்துக்கு சம்பளம் என்ன? மரணம். இந்த மரணத்துடைய வெளிப்பாடு நம்முடைய சிந்தை, மாம்ச சிந்தை, அடிமை கணம். என்னால இதை விட முடியவில்லை, என்னால இதை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால இந்த பழக்கத்தை என்னால கைவிடவே முடியவில்லை, என்னால வாய் பேசாம இருக்கவே முடியல. எனக்கு ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு ஒட்டி வச்சாலும் பிச்சுக்கிட்டு பேசும் பொழுதே வந்துருது. என்னால இந்த காரியத்தை விடவே முடியல, ஒரு அடிமைத்தனம். இதுதான் இந்த பாவ சரீரம், அடிமைத்தனம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில விட முடியாத காரியங்கள் இருந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. அப்ப என் நிர்பந்தமான மனுஷன்னா இப்போ இங்க சாப்பிடுவாங்க. இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரப்பிரகார மரணம் கிடையாது. வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இரண்டாவது மரணம். என்ன மரணம்? ஆத்மீக மரணம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு? உபத்திரவ காலத்திலே, மகா உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சியாய் மரித்த அவர்களுடைய உயிர்த்தெழுதல் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா 1000 வருஷம் அரசாட்சி செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவர்கள் யாரு? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் யாரு? அங்கே 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா இயேசுவுடைய சாட்சி நிமித்தமா சிறைச்சேதம் பண்ணப்பட்டவங்க சொரூபத்தையும் அந்த நெற்றியில அந்த 666 முத்திரையும் தரிக்காத 1,44,000 பேர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க தான் 1000 வருஷ அரசாட்சியில முதலாவது எழுந்திருப்பாங்க. கைவை தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்துவினாலே இரத்த சாட்சியாய் கொல்லப்படுகிற அநேக யூதர்கள் மரிப்பார்கள். ஒவ்வொரு அந்த இரத்த சாட்சியா மரிச்சவங்க தான் முதலாம் வீட்டில எழுப்புவாங்க, 1000 வருஷம் அரசாட்சி செய்வாங்க. அவங்களுக்கு அந்த இரண்டாம் மரணத்திற்கு அவங்க மேற்கொள்வதற்கு இரண்டாம் மரணம் என்றால் அது என்ன மரணம்? அதே அதிகாரம் 14-15 அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எல்லாரும் சொல்லுங்களாமே. அப்ப முதல் மரணம் என்பது சரீர மரணம். இரண்டாவது மரணம் என்பது அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே நரகத்திலே ஆத்துமாவையும் சரீரத்தையும் தள்ளுகிறதான அந்த மரணம் தான் இரண்டாவது மரணம். சொல்லுங்களாமே. இப்படிப்பட்ட இந்த மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்க கூடும் அப்படின்னு பவுல் 7:24 கேட்டுட்டு அதுக்குரிய ஆன்சரை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றாரு. இப்ப வாசிங்க ரோமர் 8:26. ரோமர் 8:26.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் அல்லேலூயா இந்த பாவமான மாம்ச சரீரமாய் இந்த பலவீனத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியானால் இந்த உதவி செய்கிறார் என்றால் எதுக்கு உதவி செய்கிறார்? பாவம் என்ற இந்த மாம்ச பலவீனத்திலிருந்து தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் ஆவியானவர் கடந்து வராரு. அல்லேலூயா அல்லேலூயா. ரைசலா இந்த மாம்சத்தை நாம் மேற்கொண்டால் போதும். ரைசலா இரண்டாம் மரணம் நம்மை ஒன்று சேதப்படுத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ரைசலா நாம எல்லாரும் பரலோகவாசிகளாய் மாற உதவி செய்வார். அல்லேலூயா. அதுதானே கஷ்டமா இருக்குது. அதுதானே என் மாம்சம் தானே என்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இந்த மாம்சத்துடைய கிரியைகள் தானே என்ன ஒவ்வொரு நிமிஷமும் இதை செய் இப்படி பண்ண அப்படின்னு என்ன தூண்டிக்கிட்டே இருக்குது. அல்லது என் வீட்டுக்குள்ள இருக்கிற மூலமா என்ன செய்யுது? புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்குது. டென்ஷன் படித்துக் கொண்டே இருக்கிறது. கோபம் மூட்டிக்கொண்டே இருக்கிறது. நான் நிர்பந்தமான ஒரு மனுஷனா இருக்கிறேனே, நிர்பந்தமான ஒரு மனுஷியானா இருக்கிறேனே. What can I do? நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஒன்னும் செய்ய வேண்டாம். நாம அதுக்கு தான் அவள் சொல்றாரு, ஆவியானவர் பாவ சரீரத்தை மேற்கொள்ளக்கூடிய காரியத்துல ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய கடந்து வராரு. இப்ப இந்த செய்தி எத்தனை பேருக்கு விளங்கினவங்க மட்டும் வலதத்தை வைத்து அலையில சொல்லுங்க. விளங்காதவங்க அலையில சொல்லுங்க. அம்மா உற்சாகத்துல எது சொல்லிட்டாங்க. இந்த பாவ சரீரத்தை யார் என்ன விடுதலையாக்க கூட ஆவியானவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. ஆவியானுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு ஆவியானவருடைய ஆண்டாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், விடுதலை ஆண்டாக. அல்லேலூயா. கவனிக்க நல்லா. இதுக்குத்தான் அங்கே பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே. அல்லேலூயா. எந்த பலவீனம்? பாவ சரீரமாகிய இந்த பலவீனத்துல இருந்து நாம சொல்லுங்க. இதுல இருந்து நாம வெளியே வரணும். சொல்லுங்க உற்சாகமா எல்லாரும் சொல்லுங்களாமே. வெளியே வந்தா தான் நாம பரலோகம் போய் சேர முடியும். இல்லாட்டி பாதாளத்துக்கு தான் இந்த பாவ சரீரம் போய் சேரும். நாம சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பாவ சரீரத்திலிருந்து பாவம் என்ற இந்த மாம்ச பலவீனம் நம்மளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடாதபடி, ஆண்டவர்களை பெருகக்கூடாதபடிக்கு நம்மளை மட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இதை நம்மளால முடியாது. நம்ம சுய பலத்தினால முடியாது, சுய ஞானத்தினால முடியாது, சுய அறிவினால முடியாது. அதுக்காகத்தான் ஆவியானவர் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. நாம வெறும் மாம்ச பலவீனத்தை மட்டுமே பார்த்து போக கூடாது. பாவம் என்கிற இந்த மாம்ச பலவீனத்துல நம்ம இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். ஆமென். விடுதலையாக வேண்டும். இப்பேற்பட்ட இந்த பாவ மாம்ச இந்த பலவீனத்தை சரீரத்துடைய இந்த மாம்ச பலவீனத்தை அந்த பாவ சரீரத்தை மேற்கொள்வதற்காகத்தான் பவுல் எழுதுகிறாரு. ரோமாபுரி சபையாரே, எனக்கு மாம்சத்தில் அவ்வளவு தெம்பு இருக்கு, பலனுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா உன் சரீரம் பாவ சரீரமா மாறிட்டு இருக்குது. அதை நீ மேற்கொண்டாதான் இந்த மரண சரீரத்தை விடுவிக்கப்பட்டு நீ பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அல்லேலூயா. அதற்கு உதவி செய்கிறதுதான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட நாம இந்த சரீரத்தை ஒப்புக்கொடுங்க. ஆவியானவர் அதிகமா வாஞ்சி. அல்லேலூயா. ஆவியானவர்களை எப்பொழுது ஆவியின் சிந்தையோட இருங்க. அல்லேலூயா. இந்த ஜெப நாட்கள் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பாத்திரத்தோடையே பாத்திரத்தை தைக்காது.
ஆத்திரத்தோடையே பாத்திரத்தை தேய்ச்சா கை எங்கேயாவது அடிபட்டு ஆத்திரத்தோடையே பாத்திரத்தை தேய்ச்ச தலை எழுச்சு உங்களுக்கெல்லாம் செய்யறது ஒரு ஸ்தோத்திரத்தோட தேய்ச்சா அது ஒரு மதுரமா இன்பமா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே ஹல்லேலூயா ஷியாலாரா வீரமா கத்தரமா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அபிஷேகத்தை நிரம்பிட்டு தேய்ச்சி பாருங்க. கையெல்லாம் வலிக்காது, விரக்தி வராது, வேதனை வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேர் கடைக்கு போன ஆத்திரத்தோடைய வாங்கிட்டு போவாங்க. ஆத்திரத்தோடைய வாங்கிட்டு போட்டு ஒரு வேலை இல்லாது திடீர்னு சொல்றான். நிறைய ஆம்பளைங்க நம்ம ஒருத்தருக்கு அப்படிதான், எல்லா ஆம்பளையும் அந்த பாடுதான் வாங்கிட்டு அப்பதான் வந்திருப்பா. ஐயோ இது மறந்துட்டேன்னு அப்ப வரும் பாருங்க ஆத்திரம். இதுதான் பாவ சரீரம். பேசலாம். இப்படிப்பட்ட நிர்பந்தமான மனுஷன் தான். இதுல இருந்து யார் என்னை விடுவிக்க கூடும்? ஆவியானதான் விடுவிக்க முடியும். வேதத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சரீரத்தை பாவம் ஆளாதபடிக்கு ஆவியான கோவிலை ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா ஆமென். இந்த பாவம் என்கிற மாம்ச பலவீனத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுங்க, ஆவியானவருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை பலப்படுத்துவார், சாட்சியை நிலைநிறுத்துவார். இந்த ஆவியினாலே மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை தரவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.